வணக்கம் மக்களே, நம்ம இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம் அப்படின்னா மென்சுரேஷன் அளவியல்ல 2D தான் வந்து பார்க்க போறோம். ஓகேவா? நமக்கு டிஎன்பிஎஸ்ல ரீசனுக்கு தனியா மேக்ஸ் தனியா பிரிச்சுல இருந்து மேக்ஸ்ல 15 கொஸ்டின் கேட்கறாங்க. கரெக்டா? மேக்ஸ்ல நமக்கு 15 கொஸ்டின் கேட்கறாங்க. அதுல இந்த மென்சுரேஷன் டாபிக் எத்தனை கொஸ்டின் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னா 2ல இருந்து 3 கொஸ்டின் எக்ஸ்பெக்ட் பண்ணலாங்க. ஓகேவா? நமக்கு 2ல இருந்து 3 கேள்வி மென்சுரேஷன்ல இருந்து வந்துருது. இப்பெல்லாம் டிஎன்பிஎஸ்ல ட்ரெண்டிங் என்னன்னா ஒன்னு கேட்டா 2Dலயே 2-3 கொஸ்டின் கேட்டுறாங்க, இல்ல 3Dவே கேட்டு விட்டுறாங்க. ஓகே, ஒன்னு ஏரியா அதுலயே கேட்டுறாங்க, இல்ல வால்யூம்ல இருந்து கேட்டு விட்டுறாங்க. ஸோ நம்ம ரெண்டுத்தையும் படிக்க வேண்டியது அவசியமா இருக்கு. அதோட முக்கியமான என்ன அப்படின்னா நிறைய பேர் இந்த மென்சுரேஷன் டாபிக்கை ஸ்கிப் பண்ணிட்டு போயிடுவாங்க. மேக்ஸ்ல நமக்கு 15 கொஸ்டின் கேட்கறாங்கன்னா 15 டாபிக் நிறைய டாபிக் இருக்குன்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட், எல்சிஎம், ஹெச்எஃப், ப்ராஃபிட், பெர்சன்டேஜ் லாஸ்ன்னு சொல்லிட்டு அதெல்லாம் நல்லா படிச்சிருவாங்க. நிறைய பேர் என்ன மிஸ்டேக் பண்ணுவாங்க, இந்த மென்சுரேஷனை படிக்காம ஸ்கிப் பண்ணிட்டு போயிடுவாங்க. காரணம் இதுல நிறைய ஃபார்முலா இருக்கு அப்படி விட்டு போயிடுவாங்க. ஓகேவா? ஸோ நீங்க நல்லா படிச்சீங்க அப்படின்னா உங்களுக்கு மேக்ஸ்ல ஒரு நிறைய ஸ்கோர் வந்து கிடைக்கிறதுக்கு மிகப்பெரிய வாய்ப்பா இந்த சாப்டர் வந்து இருக்கும் போது. ஸோ நம்மளுமே அதை எப்படி கொண்டு போறோம்னா இங்க இந்த ஷேப் இருக்கும்போது அந்த ஷேப்புக்கான ஃபார்முலா சொல்லிட்டு தான் போறேன். நீங்க அப்படியே டேரக்டா மனப்பாடம் பண்ணணும்லாம் அப்படி இல்லை. நான் சொல்ல போறேன், இந்த ஷேப் உங்களுக்கு அப்படியே ஞாபகம் வரும். இமேஜினேஷன் பவர் தான். ஓகேவா? இந்த ஷேப் உங்களுக்கு ஞாபகம் வந்துச்சுனாலே அதுக்கான ஃபார்முலா உங்களுக்கு தானா வந்துடும். நான் அது எப்படின்னு சொல்றேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணா ஃபுல்லா பாருங்க. ஸோ நம்ம சேனல் தான் ஃபர்ஸ்ட் டைம் பாருங்க அப்படின்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐகான்ல ஆல் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ நம்ம போற வீடியோ டக் டக்குன்னு வந்து சேரும். ஓகே, அப்படியே கவனிங்க. இப்போ நம்ம இதுல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஷேப் 2 ஷேப் கொண்டு வந்திருக்கேன். ஸ்கொயரு, ரெக்டாங்கல் அப்படின்னு சொல்லிட்டு 2 ஷேப் வந்துருங்க. அதுல இருந்து என்ன மாதிரி ஃபார்முலாம் கேட்பாங்க அப்படின்னா மோஸ்ட்லி நமக்கு 2Dல என்ன கேட்பாங்க அப்படின்னா ஏரியா கேட்பாங்க. ஓகேவா? ஏரியா கேட்பாங்க, பெரிமீட்டர் கேட்பாங்க, அடுத்தது டயகோனல் கேட்பாங்க. இது 3 தான் மோஸ்ட்லி கேட்பாங்க. ஓகேவா? 2D பொறுத்த வரைக்கும் நமக்கு பரப்பளவு, ஏரியானா பரப்பளவுன்னு சொல்லுவாங்க, பெரிமீட்டர்னா சுற்றளவுன்னு சொல்லுவாங்க. அந்த ஷேப்போட சுற்றளவுன்னு கேட்பாங்க, டயகோனல்னா மூளை விட்டம்னு கேட்பாங்க. இது 3 விஷயம் தெரிஞ்சுட்டாவே போதும், 2Dல அடிச்சு நொறுக்கிடலாம். ஓகேவா? 2Dல அடிச்சு நொறுக்கிடலாம். இப்ப நான் இங்க சதுரம்னு கொடுத்துருக்கேன், ஸ்கொயர்னு கொடுத்துருக்கேன். ஸ்கொயர் நமக்கு எப்படி கேட்பாங்க, ஏரியா, பெரிமீட்டர், டயகோனல் சொல்லிட்டு சொல்லிடுறேன். இப்ப நோட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ மோஸ்ட்லி 3 தாங்க அதிகமாக கேட்டே இருப்பாங்க. அதுவும் 70% வந்து ஏரியா தான் கேட்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப இதான் ஸ்கொயர், ஏற்கனவே நீங்க பார்த்துருப்பீங்க. எல்லா பக்கமும் ஒரே மாதிரி இருந்துச்சா அதான் வந்து சதுரம், ஸ்கொயர்னு சொல்லுவாங்க. ஓகே, எல்லா பக்கமும் ஒரே மாதிரி இருக்கும், எல்லா சைடும் ஒரே மாதிரி இருந்துச்சா அதான் சதுரம், ஸ்கொயர்னு சொல்லுவாங்க. அதான் ஏன்னு சொல்லிட்டு இருக்கும். கரெக்டா? ஸோ அதுக்கான ஏரியா என்ன அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா நமக்கு ஏ ஸ்கொயரு, ஏ ஸ்கொயர் தான் அதுக்கான ஏரியா. இதுக்கான பெரிமீட்டர் என்ன சார் வரும் கேட்டாங்க அப்படின்னா பெரிமீட்டர் என்னது, சுற்றளவு. ஒரு ஷேப் இருக்குன்னா அதை சுத்தி என்ன இருக்கோ எல்லாத்தையும் ஆட் பண்ணி பாருங்களேன். ஏ பிளஸ் ஏ, அப்ப எதனா இருக்கு 4A. இதான் பெரிமீட்டரு. பெரிமீட்டர்னா உங்களுக்கு ஷேப் தான் ஃபர்ஸ்ட் ஞாபகம் வரணும். அந்த ஷேப்புக்கான சுற்றளவு இந்த மொத்தத்தையும் கூட்டினீங்கன்னா உங்களுக்கு வரதான் பெரிமீட்டர். ஓகே, அப்ப எல்லாத்தையும் கூட்டா நமக்கு என்ன வருது, 4A அப்படின்ட்டு கிடைக்கும். ஓகேவா? ஸோ இப்போ டயகோனல் என்னன்னா டின்னு எடுத்துக்கலாம். டயகோனல்லாம் ஒண்ணுமே கிடையாது, A√2 அப்படின்றதா டயகோனல். ஓகேவா? அப்ப ஸ்கொயர்னா உங்களுக்கு ஞாபகம் வேண்டியது 3 ஃபார்முலா தான். இது ஏ ஸ்கொயர் ஊருக்கே தெரிஞ்சுதான், உங்களுக்கே தெரியும். P-னாலும் 4A உங்களுக்கு எப்படின்னு தெரியும். இந்த டயகோனல் இது ஒன்று தான் நீங்க புதுசா வந்து கத்துட்டு இருப்பீங்க. A√2 அப்படின்றத நீங்க புதுசா கத்துட்டு இருப்பீங்க. ஓகேவா? ஸோ இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் இல்லாம புரிஞ்சிச்சா? வேணா ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சோம், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் 2 ஷேப் சொல்ல போறேங்க, ஸ்கொயரு, ரெக்டாங்கல். அந்த 2 ஷேப் சொல்லிட்டு அதுக்கான ரிலேட்டடா என்னென்னலாம் மாடல்லாம் கொஸ்டின் கேட்டாலும் அதை பார்க்க போறோம். ஓகேவா? இது நம்ம அப்படியே ஷேப்பா கொண்டு போய், ஏன்னா முக்கியமா ஷேப் தான். அந்த ஷேப்ல இருந்து ஃபார்முலா அதுக்கான சம்ஸ் வந்து பார்த்துருவோம். ஓகே, செகண்ட் பாத்தீங்கன்னா நமக்கு ரெக்டாங்கல். ஓகேவா? நமக்கு ரெக்டாங்கல் வந்து வந்துட்டு போகுது. ரெக்டாங்கல்லாம் உங்களுக்கே தெரியும், என்னது, ஒரு லென்த் இருக்கும், எல்லுன்னு சொல்லுவாங்க, நீளம், ஒரு அகலம் இருக்கும், அது பிரெத்துன்னு சொல்லுவாங்க. ஓகேவாங்க? இது கிளியர். லென்த் வந்து 2 பக்கமும் சமமா இருக்கும், பிரெத் வந்து 2 பக்கமும் சமமா இருக்கும். அதாவது நீளம் அகலம் வந்து சமமா இருக்கும். அப்ப இதுக்கான ஃபார்முலா என்னவா இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஏரியா ஈக்குவல் நமக்கு L/B சொல்லுவாங்க. ஓகேவா? L/B, அதாவது நீளத்தையும் அகலத்தையும் மல்டிப்ளை பண்ணினா நமக்கு ஏரியான்றது கிடைச்சிரும். ஓகே, பரப்பளவு கிடைச்சிரும். இப்ப பெரிமீட்டர்னா என்ன நான் சொன்னேன், ஒரு ஷேப் இருக்குன்னா அந்த ஷேப்போட எல்லாத்தையும் போட்டீங்கன்னா நமக்கு பெரிமீட்டர் கிடைக்கும். அப்ப பாருங்க, L அடுத்து B, ஓகேவா? அடுத்து என்ன இருக்கு, L, அடுத்து என்ன இருக்கு, B. அப்ப நமக்கு எத்தனை L இருக்கு, 2L + 2B இருக்கா? இதுல இருந்து 2 காமனா எடுத்தா நமக்கு L+B வருது. புரியுதாங்க? பரப்பளவுனா எல்லாத்தையும் கூட்டணும், எந்த ஷேப் இருந்தாலும் அந்த ஷேப்புக்கான எல்லாத்தையும் கூட்டினா நமக்கு பரப்பளவு கிடைச்சிடும். அப்ப இதுக்கான ஆன்சர் என்ன வரும், நமக்கு ஃபார்முலா 2 × L+B பெரிமீட்டர் தான். ஓகே, அது எப்படி வந்துச்சு நான் சொல்லிட்டேன். அப்படியே எல்லாத்தையும் கூட்டினா வரப்போகுது. அப்ப 2L 2Bனா இதுதான் ஃபார்முலா. ஓகே, கிளியர்? ஸோ அடுத்து என்னன்னா டயகோனல். இந்த டயகோனல் ரொம்ப முக்கியங்க. டயகோனல் ஃபார்முலா ரொம்ப முக்கியம், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. என்னன்னா ஒண்ணுமே கிடையாது, √L² + B². ஓகேவா?
ஸோ ஃபார்முலா புரிஞ்சிச்சாங்க. இதுக்கு ஃபார்முலா தாங்க முக்கியம். ஃபார்முலா ஞாபகம் வந்துட்டாவே எல்லாத்தையும் வெறும் சப்ஸ்டியூஷன் மட்டும் தான் வேலையே. ஃபார்முலா மட்டும் தான் நம்ம ஞாபகம் வச்சு வேண்டியது. இப்போ இந்த 2 ஷேப் சொல்லிட்டு 3 ஃபார்முலா சொல்லிட்டேன். 3 ஒரு 6 ஃபார்முலா. இதெல்லாம் ஈஸி தான் உங்களுக்கு. இந்த டயகனல் மட்டும் தான் உங்களுக்கு புதுசு. டயகனல் மட்டும் தான் உங்களுக்கு புதுசாக தெரிய போகுது. கரெக்டா? ஸோ நோட் பண்ணிடலாம். ஸோ சம்முல போயிடலாமா? ஓகே, ஸோ அப்படியே டேரக்டா சம்முல போயிடலாம். பெரிமீட்டர் அண்ட் த ஏரியா ஆஃப் த ஸ்கொயர். ஒரு ஸ்கொயரோட பெரிமீட்டர் ஏரியாவும் கேட்குறாங்க. ஓகேவா? 8 சென்டிமீட்டர் பக்கம் உள்ள சதுரத்தின் சுற்றளவு. சுற்றளவுனா பெரிமீட்டரு, பரப்பளவுனா நமக்கு ஏரியா. ஓகேவா? ஒரு ஸ்கொயரோட ஏரியாவும் பெரிமீட்டரும் கேட்குறாங்க. ஓகேவா? ஸோ அப்போ ஏரியானா நமக்கு என்ன ஃபார்முலா வந்துரு போகுது? ஏ ஸ்கொயர்னு தெரியும். அப்போ கொடுத்துருக்கு என்ன கொடுத்துருக்காங்க? ஏ ஈக்குவல் டு 8ன்னு கொடுத்துருக்காங்க. சப்ஸ்டிட் பண்ணுங்க. அப்போ 8 × 8 ஸ்கொயரா? 8 ஸ்கொயர் பண்ணா நமக்கு 64 கிடைக்குது. என்னது? இது ஏரியா. பி ஆனது நமக்கு 4 × ஏவா? ஸோ 4 டைம்ஸ் ஏ ஆனது 8. அப்போ 4 8 32. இது பெரிமீட்டர். ஓகேவா? ஃபர்ஸ்ட் பெரிமீட்டர் கொடுத்துருக்காங்க 32 64. ஆப்ஷன் ஏ தான் அந்த கொஸ்டினுக்கான சரியான ஆன்சர். ஓகேவாங்க? ஸோ புரிஞ்சிச்சா? இதை வந்து ரொம்ப ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ரொம்ப சிம்பிளா கொடுத்துருக்காங்க. இப்போ போக அடுத்து பார்ப்போம். அந்த மாதிரி நமக்கு ஸ்கொயரை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஏ ஈக்குவல் நமக்கு என்ன தெரியும்? ஏ ஸ்கொயர் தெரியும். பி ஈக்குவல் டு 4a தெரிய போகுது. டயகோனல் ஈக்குவல் டு ஏ √2 தெரியுது. இது நல்லா பாருங்க. இந்த ஃபார்முலா நல்லா உத்து கவனிங்க. உங்களதாங்க இந்த ஃபார்முலா நல்லா உத்து கவனிங்க. என்ன கொடுத்துருக்காங்க? ஏ ஸ்கொயர் ஏ ஏ. அப்ப நமக்கு ஸ்கொயருக்கு எது ரொம்ப முக்கியமா தேவைப்படும் அப்படின்னா நமக்கு ஒன்னே ஒன்று ஏன்ற அந்த சைடு தான். ஓகே, ஒரு இது இருக்குன்னா அந்த பக்கம் தான் நமக்கு தேவை. அந்த பக்கத்தோட அளவு தெரிஞ்சிச்சுன்னா எப்படி வேணாலும் நம்ம சம அடிச்சு நொறுக்கிடலாம். புரியுதா? ஸோ அப்போ அந்த ஏன்றதான் இங்க எல்லாமே மேஜரா இருக்கு. பாருங்க, ஏ ஏ ஏ தான் இருக்கு. அப்ப ஏ தெரிஞ்சிச்சுன்னா நம்ம எப்படி வேணாலும் சமம் போட்டுக்கலாம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் இஃப் த லென்த் ஆஃப் த டயகோனல் டயகோனல் வந்துட்டாங்கப்பா. டயகோனல் வந்துட்டாங்க. செகண்ட் கொஸ்டின், the length of the diagonal of the square is 20 centimeter. then the perimeter கேக்குறாங்க. அதாவது டயகோனல்ல கொடுத்துட்டு அதோட பெரிமீட்டர் கேக்குறாங்க. அப்ப டயகோனல் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க? கொஸ்டின்ல டயகோனல் வந்து நமக்கு 20 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. டயகோனலோட ஃபார்முலா என்னப்பா? உங்களுக்கு தான் கேக்குறேன். டயகோனலோட ஃபார்முலா என்னது? ஏ √2 சார். அது நேரம் சப்ஸ்டிட் பண்றேன். டயகோனல் ஃபார்முலா சப்ஸ்டிட் பண்ணா அதோட வேல்யூ தான் என்னது? 20 கொடுத்துருக்காங்க. நமக்கு ஏ தானே வேணும். ஏன்னா பெரிமீட்டர் நமக்கு என்ன அர்த்தம்? பெரிமீட்டர் நமக்கு 4a தெரியும். நமக்கு ஏ தானே வேணும். அப்ப இதுல இருந்து ஏ என்ன பண்ணோம்? ஏ ஈக்குவல் டு 20 மல்டிப்ளை இருக்கிறது இங்க வந்ததுன்னா √2 வந்துட போகுது. கரெக்டா? √2 வந்துடும். எப்பவுமே கீழே வந்து √2 வந்து இருக்கக்கூடாது. ஸோ இது வந்து ஒரு முழு நம்பரா மாற்றணும். அப்ப என்ன பண்ணணும்னா இங்க இருக்க √2 மல்டிப்ளை அண்ட் டிவைட் வந்து பண்ணணும். இப்ப என்ன ஆகும்னா கீழே இருக்கிறது √2 கேன்சல் ஆயிடுச்சு, வெறும் 2 வரும். ஓகேவா? √2 மல்டிப்ளை √2 கேன்சல் ஆயிடுச்சு, வெறும் 2 மட்டும். மேல வந்து நமக்கு என்ன வந்து போகுது? 20 √2 கிடைக்கும். சரியா? ஸோ 1 2 2 10 2 20. அப்ப ஏவோட வேல்யூ நமக்கு என்ன கிடைச்சிருக்கு? 10 √2 கிடைக்குது. புரியுதாங்க? சிம்பிள். டயகோனல் வந்து கொடுத்தாங்க, அதுல இருந்து ஃபார்முலா அப்ளை பண்ணோம், அதுல இருந்து ஏ எடுத்தோம். இங்க √2 வந்து இது நிக்க கூடாதுன்னு சொல்லிட்டு கீழே வந்து டினாமினேட்டர்ல வரக்கூடாது. ஓகேவா? டினாமினேட்டர் அதாவது பகுதியில இருந்து வரி வந்து 2 வரக்கூடாது, √2 வரக்கூடாது. ஸோ √2 மேல பண்றதுனால இங்க 2 வந்துச்சு, கேன்சல் பண்ணா 10 √2 கிடைச்சிச்சு. என்ன கிடைச்சிருக்கு? ஏ வந்து நமக்கு 10 √2 கிடைச்சிருக்கு. வெயிட் பண்ணுங்க. ஓகேவா? ஏ வந்து நமக்கு 10 √2 கிடைச்சிருக்கு. இப்போ அடுத்து நமக்கு என்ன ஆகணும்? பெரிமீட்டர் தான் கேட்கறாங்க. ஸோ பெரிமீட்டர் நமக்கு என்ன ஃபார்முலா? பி ஈக்குவல் டு 4a அர்த்தம். அப்ப ஏ டைம்ஸ் ஏவோட வேல்யூ நமக்கு 10 √2 அர்த்தம். அப்ப என்ன போகுது? 40 √2 தான் இதுக்கான ஆன்சர். பெரிமீட்டர் வந்து நமக்கு 40 √2. ஆப்ஷன் சி தான் அந்த கொஸ்டினுக்கான சரியான ஆன்சர். ஓகேங்க? புரியுதா? பொறுமையா ஸ்லோவா புரியுதா? ஸ்லோவா தான் சொல்லி, ஏன்னா ரொம்ப முக்கியமான டாபிக். கொஞ்சம் நான் ஸ்லோவாவே போறேன். ரொம்ப நம்ம வெப்பம் போற மாதிரி போகாம கொஞ்சம் மீடியமா போறேன். ஏன்னா நீங்க ஒன் டைம் புரிஞ்சாலும் நீங்களே போட்டுருக்கீங்க சம்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின்ல போயிடலாம். ஓகே, தேர்ட் கொஸ்டின் கவனிங்க. என்ன சொல்லிருக்காங்க பாருங்க. இஃப் த பெரிமீட்டர் ஆஃப் 2 ஸ்கொயர்ஸ் ஆர் 40 மற்றும் 32 சொல்லிட்டாங்க. 2 ஸ்கொயர் பேசுறாங்க. அந்த 2 ஸ்கொயரோட பெரிமீட்டர் பத்தி சொல்லிட்டாங்க. அதாவது சுற்றளவு வந்து 40 32 தான். ஓகே, ஃபைண்ட் த பெரிமீட்டர் ஆஃப் தேர்ட் ஸ்கொயர். இப்போ மூணாவது ஒரு ஸ்கொயர் இருக்கு, அதோட பெரிமீட்டர் கேக்குறாங்க, அதோட சுற்றளவு கேக்குறாங்க. ஆனா அதுக்கு என்ன சொல்றாங்கன்னா அதோட ஏரியா, எதோட ஏரியா? தேர்ட் ஸ்கொயரோட ஏரியா இஸ் ஈக்குவல் டு தி டிஃபரன்ஸ் ஆஃப் த ஏரியாஸ் ஆஃப் த 2 ஸ்கொயர்ன்றாங்க. மூணாவது ஸ்கொயரோட ஏரியா வந்து ஃபர்ஸ்ட் 2 ஏரியாவோட வித்தியாசம்ன்றாங்க. ஸோ அப்போ இது எப்படி சால்வ் பண்றது? நல்லா பாருங்க. ஸ்கொயர் 1 ஸ்கொயர் 2ன்னு எடுத்துக்கிறோம். ஸ்கொயர் 1ஓட பெரிமீட்டர் என்னது? நமக்கு 40. ஸ்கொயர் 2ஓட பெரிமீட்டர் என்னது? நமக்கு சுற்றளவு 32. நமக்கு அதோட பக்கம் தான் தேவை, ஏ தான் தேவை. அப்ப ஏ என்ன பண்ணோம்? பெரிமீட்டர்னா நமக்கு 4a. ஏ வேணும் என்ன பண்ணோம்? அதை 4 இங்க டிவைட் பண்ண நமக்கு ஏ கிடைச்சிடும், பக்கம் வந்து கிடைச்சிடும். ஸோ அப்ப இதை 4 டிவைட் பண்ண நமக்கு என்ன கிடைக்கும்? டிவைட் பண்ணா 10 கிடைக்குது. இங்க நமக்கு 4 வந்து 18 கிடைக்குது. கரெக்டா? இது ஃபர்ஸ்ட் ஸ்கொயரோட பெரிமீட்டர், அதாவது பக்கம் ஏ வந்து கிடைச்சிருக்கு. ஃபர்ஸ்ட் ஸ்கொயர் செகண்ட் ஸ்கொயருக்கான
இது கிடைச்சிச்சு. இப்ப என்ன பேசுறாங்கன்னா மூணாவது ஏரியா, அதாவது மூணாவது ஸ்கொயரோட ஏரியா வந்து எது சமமா இருக்கும்? ரெண்டு. ஃபர்ஸ்ட் ரெண்டு ஸ்கொயருக்கான ஏரியாவோட வித்தியாசம் சொல்லிட்டாங்க. அப்போ ஃபர்ஸ்ட் ஆன ஏரியா என்ன இருக்கும்? ஏ ஸ்கொயரு. ஃபர்ஸ்ட் ஸ்கொயரோட ஏரியானா 10 ஸ்கொயர் பண்ணி விட்டா நமக்கு 100 கிடைக்கும். இங்க நமக்கு ஓகே தேவையில்லை. இப்போ வந்து நமக்கு 64 கிடைக்கும். கரெக்டாங்க? இது ஃபர்ஸ்ட் ஸ்கொயருக்கான ஏரியா, இது செகண்ட் ஸ்கொயருக்கான ஏரியா. இதுக்கான வித்தியாசம் என்னவா? தேர்ட் ஸ்கொயருக்கான ஏரியான்ட்டாங்க. அப்ப ஏ ஈக்குவல் டு 100 மைனஸ் 64 ஆகும். இது வந்து தேர்ட் மூணாவது ஸ்கொயரோட ஏரியா. ஸோ ரெண்டு கழிச்சு விட்டா நமக்கு என்ன கிடைக்கும்? 36 கிடைக்கும். இங்க என்ன இருக்கும்? அப்ப நமக்கு ஏ ஸ்கொயர். அப்ப அதுக்கான ஏ என்னவா இருக்கும்? ஸ்கொயர் ரூட் எடுத்தீங்கன்னா நமக்கு 6 கிடைக்கும். புரியுதாங்க? இது ஃபர்ஸ்ட் ரெண்டு ஸ்கொயருக்கான பெரிமீட்டர் ஏரியா. மூணாவது ஸ்கொயருக்கு வந்து கொஸ்டின் வந்து அவங்களே சொல்லிட்டாங்க அதுக்கான வித்தியாசம். ஓகேவா? அதுக்கான மூன்றாவது சதத்தின் சுற்றளவின் வித்தியாசம் சொல்லிட்டாங்க. ஸோ அதுக்கான வித்தியாசம் 36 கிடைச்சிது. அப்ப மூணாவது ஸ்கொயருக்கான சுற்றளவு என்னதான் இருக்கும்? 6 தான் இருக்கும், 6 தான் இருக்கும். இப்போ கொஸ்டின் என்ன கேட்கறாங்க? ஃபைண்ட் த பெரிமீட்டர்ன்றாங்க. அப்ப நல்லா பாருங்க. இப்போ மூணாவது ஸ்கொயரோட பெரிமீட்டர் என்னவா இருக்கும்? 4a. ஸோ அப்போ 4a வந்து என்னது? நமக்கு 6. ஸோ 6 4 தான் நமக்கு 24. ஆப்ஷன் டி தான் இந்த கொஸ்டினான சரியான ஆன்சர். ஓகேவா? இது ஒரு குரூப் 2 கொஸ்டினால கொஞ்சம் ஆடி சுத்தி வர மாதிரி இருக்கு. ஒன்றும் கிடையாது. அவன் சொல்றதை நம்ம ஃபாலோ பண்றோம், அவ்வளவுதான். எல்லாமே அந்த ஃபார்முலா உள்ளதான். என்ன வெளியே போவே இல்லை. கொடுத்துருக்க ஃபார்முலா தான் ஆல்டரேஷன் பண்ணி கண்டுபிடிச்சிட்டு இருக்கேன். புரியுதா? சரி, நெக்ஸ்ட் ஓகே, 4th கொஸ்டின் கவனிங்க. என்னப்பா சொல்லிருக்காங்க? Draw a square B whose side is twice of the square A. Calculate the perimeter of the square A and B-ன்ட்டாங்க. ஓகேவா? கொடுத்துட்டு எல்லாமே வந்து மடங்கு வயசுல கேட்டிருக்காங்க, அதாவது அதோட மல்டிபிள்ஸ்ல கேட்டிருக்காங்க. ஓகேவா? சதுரம் A இன் பக்கங்களை போன்று 2 மடங்கு தான் பக்கங்களை கொண்ட சதுரம் B-ன்ட்டாங்க. அதாவது ரெண்டு ஸ்கொயரை பத்தி பேசுறாங்க. ஃபர்ஸ்ட் ஸ்கொயரான ஃபார்முலா என்னவா இருக்கும்? நமக்கு A ஈக்குவல் டு 4a. ஓகேவா? அப்ப பிக்கான என்னவா இருக்கும்? பிக்கும் அதே 4a தான். ஆனா பில அவங்க சேஞ்சஸ் சொல்றாங்க. என்ன சேஞ்சஸ் சொல்றாங்க? ஏயின் அதாவது சதுரம் ஏயின் பக்கங்களை போன்று 2 மடங்குன்ட்டாங்க. அப்ப இங்க ஏ வந்து என்ன சொல்றாங்க? இங்க ஏ வந்து என்னவா மாறுது அப்படின்னா 2a மாறுது. புரியுதா? இதற்கான பக்கம் வந்து ஒரு பக்கம்ன்றது 2, அதாவது 2 மடங்கு ட்வைஸ்ன்னு சொல்லிட்டாங்க. அப்ப இங்க சைடு என்னவா இருக்கும்? 2a தானே இருக்கும். அப்ப இங்க என்ன இருக்கும்? நமக்கு 4 ஏக்கு பதிலாக என்ன அப்ளை பண்ணோம்? பில மட்டும் 2a அப்ளை பண்ணோம். ஓகேவா? அப்ப இது எப்படி மாறும்? நமக்கு 8a அப்படின்னு மாறுது. ஓகேவா? பியோடது நமக்கு 8aன்றது கிடைக்குது. ஆனா ஆப்ஷன்ல பாத்தீங்கன்னா பி சுற்றளவு ஏ கூட 2 மடங்கு 4 மடங்கு தான் பேசுறாங்க. அப்ப ஏவும் பியும் கம்பேர் தான் பண்றாங்க. ஏவும் பியும் கம்பேர் பண்றாங்க. அப்ப இந்த பி எப்படி ஏவோட கம்பேர் பண்றது அப்படின்னா, இங்க 4a இருக்கு, அப்ப இங்க 8 இருக்கு. நம்ம 4 2s are 18 எழுதலாமா? ஓகே, 4 2s are 18 எழுதலாம். இப்ப இந்த 4a இடத்துல நம்ம என்ன அப்ளை பண்ணலாம் பாருங்க. 4a நமக்கு ஏன்னு எழுதலாமா? அப்ப 2 into a அர்த்தம். இப்ப பாருங்க, b இன் சுற்றளவானது a இன் சுற்றளவை போல் 2 மடங்கு. இங்க 2 தானே இருக்கு. a இன் சுற்றளவை போல் 2 மடங்கு, அவ்வளவுதான். அப்ப இது மாதிரி ஒரு கொஸ்டின் கேட்கறாங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நமக்கு என்ன தெரியும்? பெரிமீட்டர்னா 4a தான் தெரியும், bனாலும் 4a தான் தெரியும். அதை எழுதிட்டு அவங்க என்ன சேஞ்சஸ் சொல்றாங்களோ அந்த சேஞ்சஸ் இங்க பண்ண போறீங்க. ஏக்கு விலை இப்ப 3 மடங்குனா இங்க 3a போட போறீங்க, 4 மடங்குனா 4a போட போறோம். இப்ப இங்க கொடுத்தாங்கன்னா நம்ம இந்த சேஞ்சஸ் பண்ண போறோம். b அப்படிதான் இருக்கு போகுது. மோஸ்ட்லி கம்பாரிசன் தான் கேட்க போறாங்க. ஓகேவா? சோ மாத்திட்டா வேலை ஈஸியா முடிச்சு. ஓகே, சோ நெக்ஸ்ட் क्वेश्चन பண்ணிடுங்க. What would be the measure of the diagonal? ஓகேவா? diagonal of the square whose area வந்து கொடுத்திருக்காங்க. whose area is equal to 882 சென்டிமீட்டர். 882 சென்டிமீட்டரை பரப்பை கொண்ட சதுரத்தின் மூலை விட்டத்தை காண்க. மூலை விட்ட diagonal வந்து கேக்குறாங்க. ஆனா क्वेश्चन அவங்க என்ன கொடுத்திருக்காங்க? ஏரியா கொடுத்திருக்காங்க. ஏரியா வந்து நமக்கு 882 கொடுத்திருக்காங்க. அப்ப a ஸ்கொயர் ஈக்குவல் நமக்கு 882 மாற போகுது. அப்ப a நமக்கு என்ன ஆயிடும்? ஸ்கொயர் நமக்கு ரூட் ஆயிடும். ஸோ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 882 கிடைச்சிருக்கு ஏ. டயகனல் நமக்கு என்ன ஃபார்முலா தெரியும்? a √2 அப்படின்ட்டு தெரியும். ஓகேவா? இந்த டயகனல் ஃபார்முலா ரொம்ப முக்கியம், பார்த்து வச்சுக்கோங்க. ஏன்னா இந்த மாதிரி சம் தான் கேட்டே இருக்காங்க. ஸோ a √2, a கொண்ட வேல்யூ என்னப்பா? ஸ்கொயர் ரூட் ஆஃப் 882 இன்டூ வெளியில √2 இருக்கு. ஸோ √2 இருந்துச்சுன்னா அதை நம்ம உள்ள மல்டிப்ளை பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த 882 எதோட ஸ்கொயர் வேல்யூ நம்ம எழுத முடியும்? நல்லா பாருங்க. 882ன்றத 441 into 2 எழுதலாமா? 442 into 2 எழுதலாமா? எழுதலாம்ல. ஸோ அப்ப இது எப்படி எழுதலாம்னா 441 into 2 இந்த ஸ்கொயர் அதே உள்ள வரணும்னா இது இன்டூ 2 மாறிடு போகுது. ஓகேவா? ஸோ 2 2s நமக்கு என்ன வந்துடும்? 2 2s நமக்கு 4 வந்துருது. இங்க 441 இருக்கு. 441 எதோட ஸ்கொயர் வேல்யூ? உலகம் கேட்கிற 441 எதோட ஸ்கொயர் வேல்யூ அப்படின்னு கேட்டாங்கன்னா 21. அப்ப இது ரூட்ல இருந்து வெளியில வந்துன்னா நமக்கு 21 கிடைக்கும். 4 ரூட்ல இருந்து வெளியில வந்துன்னா நமக்கு
2ன்னு கிடைக்கும். அப்ப ரெண்டு மல்டிப்ளை பண்ணா நமக்கு 21 42. அப்ப இந்த கொஸ்டினுக்கான சரியான ஆன்சர் ஆப்ஷன் சி. ஓகேவா, முடிஞ்சா? சரி, மேல கொஸ்டின் கேட்டாங்கன்னா பார்த்து கூடாது. மோஸ்ட்லி இங்க உள்ள கொடுத்துருக்கிறது ஒரு ஸ்கொயர் நம்பரா தான் இருக்கும். ரூட்லயே 90% கொடுக்க மாட்டாங்க. அதை நம்ம டக்குன்னு யோசிக்கணும். நான் நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன், ஸ்கொயர் வேல்யூ 1ல இருந்து 30 வரைக்கும் கண்டிப்பா படிச்சே ஆகணும். 1ல இருந்து 30 வரைக்கும் கண்டிப்பா படிச்சே ஆகணும். அப்பதான் நம்ம அடிச்சு போக முடியும். இல்லைன்னா உட்காந்து தேடிட்டு இருக்க வேண்டியதான். இதுக்கே டைம் வேஸ்ட் ஆகும். ஓகேவா, இங்க நம்ம எவ்வளவு நம்ம மெமரைஸ் பண்ணி கரெக்டா ஞாபகம் வச்சிருக்கோம். எக்ஸாம் அல்ல 2 செகண்ட்ல அடிக்கலாம். இல்லை எக்ஸாம் ஆகும், டைம் தான் வேஸ்ட் பண்ணும். புரியுதா? ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின்ல ஒரு சதுரத்தின் பரப்பளவு பாதி ஹெக்டரா அரை ஹெக்டர் எனில் சதுரத்தின் மூலை விட்டத்தை காண்க. மூலை விட்டம்னா நமக்கு என்ன? டயகனல் கேட்கறாங்க. ஏரியா ஆஃப் த ஸ்கொயர் இஸ் ½ ஹெக்டர், த டயகனல் ஆஃப் த ஸ்கொயர்னு கேட்கறாங்க. இப்போ ஏரியா கொடுத்துருக்காங்க. ஏரியா வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா ½ ஹெக்டர் அப்படின்றாங்க. சார் ஹெக்டர் அப்படின்னா என்ன சார்? சொல்லவே இல்லை. அதுக்கான அளவு என்ன? இப்போ 1 கிலோமீட்டர்னா 100 மீட்டர்னு சொல்றோம். கரெக்டா? 1 கிலோமீட்டர்னா 100 மீட்டர்னு சொல்றோம். அப்ப ஹெக்டர்னா சொல்ற பாருங்க. 1 ஹெக்டர் 1 ஹெக்டர் ஈக்குவல் டு 10,000 மீட்டருங்க. இதான் ரொம்ப முக்கியமான கன்வர்ஷன். 1 ஹெக்டர்னா 10,000 மீட்டர்னு அர்த்தம். 1 ஹெக்டர்னா 10,000 மீட்டர். நம்ம கொஸ்டின்ல பாதி கொடுத்துருக்காங்க. அப்ப இது பாதி ஹெக்டர் என்ன ஆயிடும்? இதை பாதி ஆகிடுங்க. பாதி ஆகினா நமக்கு 5,000 கிடைக்கும். ஓகேவா? அப்ப ½ ஹெக்டர் ஈக்குவல் டு எவ்வளோ? 5,000 மீட்டர். 5,000 மீட்டர். ஓகேவா? ஸோ நாங்கள் அப்ளை பண்ணுங்க. அப்ப நாங்கள் அப்ளை பண்ண என்ன கிடைக்கும் போது ½ ஹெக்டருக்கான வேல்யூ என்னது? அப்படி ஈக்குவல் 5,000 மீட்டர்னு கிடைக்கும். இது என்னது? இதான் ஏரியா. ஸோ ஏ ஸ்கொயர் ஈக்குவல் நமக்கு இந்த 5,000 இருக்கும். கரெக்டா? ஏரியா ஏ ஸ்கொயர் தானே. சரி, எப்படி அப்போ ஸ்கொயர் ரூட்டுக்குள்ள வந்து என்ன ஆகும்? நான் இதை என்ன பண்றேன் அப்படின்னா, நல்லா பாருங்க. இதை நான் என்ன பண்றேன் அப்படின்னா, இந்த 50 வந்து நான் 2ஆ ஸ்பிளிட் பண்றேன். ஓகேவா? எப்படின்னா 2 × 25 நம்ம 50 எழுதலாமா? இப்ப இது புரிஞ்சிச்சு. இப்ப இங்க 100 இருக்கு. ஓகே, இப்படி பிரிச்சுக்கிறேன். அப்பதான் ஈஸியா இருக்கும். இல்லைன்னா நமக்கு கஷ்டமா இருக்கும். 50 வந்து நான் 2 × 25 50ன்னு சொல்லலாம். 2 0 இருக்கு அப்படின்னா நம்ம 100 எழுதலாம்ல. ஸோ 100 எழுதுறேன். இப்போ அந்த ஸ்கொயர் ரூட் உள்ள தள்ளி விட்டுருங்க. ஸோ ஸ்கொயர் ரூட் உள்ள தள்ளிங்க அப்படின்னா ரூட் அப்படியே இருக்கும் போது. ஸோ 100 வந்து ரூட்ல இருந்து வெளியே எடுத்தீங்கன்னா 10 கிடைக்கும். 25 வெளியில எடுத்தா நமக்கு 5 கிடைக்கும். ஸோ இந்த ரூட்ன்றது அப்படியே இருக்கு. ஓகேவா? ஸோ 100 10 மாறிடு போது, 25 5 மாறிடு போது, ரூட் அப்படியே இருக்கும் போது. ஸோ மல்டிப்ளை பண்ணா நமக்கு 50 ரூட்னு கிடைக்கும். என்னது? ஏ. பக்கத்தோட வேல்யூ கிடைச்சிருச்சு. கொஸ்டின் நமக்கு என்ன கேட்கறாங்க? டயகோனல் கேட்கறாங்க. டயகோனல் என்னது? டி ஈக்குவல் டு ஏ ரூட் 2ன்னு சொல்லிட்டு தெரியும். ஓகேவா? டி வந்து ஏ ரூட் 2 அதானே கேட்கறாங்க. ஸோ ஏவோட வேல்யூ வந்து நமக்கு 50 ரூட் 2. வெளியில ஒரு ரூட் 2 இருக்கு. ஓகேவா? ஸோ ரூட் 2 கேன்சல் ஆச்சுன்னா நமக்கு 2 மட்டும் தான் இருக்கும். ஸோ 50 × 2 நமக்கு 100 கிடைக்கும். அப்ப இந்த கொஸ்டின் சரியான ஆன்சர் ஆப்ஷன் பி. ஓகேவாங்க, புரிஞ்சிச்சா? ஸோ என்ன பண்ணாங்க? ஹெக்டருக்கான வேல்யூ நமக்கு தெரியாது. 10,000 மீட்டர், அது 5,000 எடுத்துக்கிட்டோம். ஸோ அந்த 5,000 நான் ஈஸியாக ஸ்ப்ளிட் பண்ணிட்டேன். ஸோ ஏவோட வேல்யூ கிடைச்சிருச்சு. அவங்க கொஸ்டின்ல டயகனல் கேட்டதுனால ஏ ரூட்னு எடுத்துட்டு, ஸோ ரூட் கேன்சல் ஆச்சுன்னா நமக்கு வெறும் 2 தான் கிடைக்கும். ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் நம்ம 100 கிடைக்கும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின்ல போய் ஃபைண்ட் த காஸ்ட் ஆஃப் பர்ச்சேசிங் எ ஸ்கொயர் பார்ட் இன் ஆஃப் எ சைடு 250 மீட்டர் அட் எ ரேட் ஆஃப் 20 ரூபாய் அப்படின்றாங்க. ஓகே, 250 மீட்டர் பக்க அளவை கொண்ட சதுர வடிவான பூங்காவிற்கு வேலி அமைக்கிறாங்க. நல்லா பாருங்க, வேலினா என்ன அர்த்தம்? இப்படிதான் ஒரு பார்க் இருக்குன்னா வேலினா என்ன பண்ணுவாங்க? சுத்தி மட்டும் தான் போடுவாங்க. சுத்தி மட்டும் தான் போடுவாங்க. உள்ளெல்லாம் போடுவாங்க. இதுக்குள்ளெல்லாம் ஏதாவது போடுவாங்க. என்ன சுத்தி? வேலினா சுத்தி பாதுகாக்கத்தானே. இப்ப வேலினா நம்ம இன்டைரக்டா என்ன புரிஞ்சுக்கணும்? அது சுற்றளவு, பெரிமீட்டர்னு தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? அவங்க என்ன கேட்கறாங்க? வேலி அமைக்கணும். அவங்க வந்து பெரிமீட்டர் கேட்கணும். பெரிமீட்டர் நமக்கு 4A சொல்லிட்டு தெரியும். ஸோ ஏ வந்து நமக்கு டேரக்டா கொடுத்துருக்காங்களா? ரேட்டு மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. ஏன்றது நமக்கு 250 சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ என்ன வந்துருந்த போது நமக்கு 4 × 250 வந்து போகுது. ஏவோட வேல்யூ 250ங்க. ஏவோட வேல்யூ 250 அப்படின்னா ஸோ 1000 கிடைச்சிச்சு. பெரிமீட்டர் வந்து நமக்கு 1000 கிடைச்சிச்சு. ஆனால் நமக்கு என்ன கேட்குறாங்க? 1 மீட்டருக்கு 20 ரூபாய். அப்போ நமக்கு இதுக்கு என்ன வந்து போகுது? 20 மல்டிப்ளை பண்ணா நமக்கு மொத்தமாக கிடைச்சிடும். ஏன்னா இங்க 1 மீட்டரு, இங்க 1 மீட்டர், இங்க 1 மீட்டர்னா அப்போ 1000 மீட்டருக்கு 20 ரூபாய் செலவு பண்ண வரும். 1 மீட்டருக்கு 20 போனா 1000 மீட்டருக்கு எவ்வளோங்க? அவ்வளோதான். 2 மல்டிப்ளை பண்ணி விட்டா வேலை முடிஞ்சிச்சு. ஸோ 1 2 சார் 2. எத்தனை ஜீரோ இருக்கு? 1 2 3 4 ஜீரோ. 1 2 3 4. ஸோ 20,000 ரூபாய் ஆகுது. ஓகே, ஸோ அப்போ இந்த கொஸ்டின் சரியான ஆன்சர் ஆப்ஷன் டி. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்ல அவங்க எதை கேட்கறாங்கன்னு நம்ம புரிஞ்சுக்கணும். வேலி அமைக்கிறாங்கன்னா அது பெரிமீட்டரு அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின்ல போயிடலாம். ஸோ 8th கொஸ்டின் கவனிங்க. ஒரு தரமான சம்மு குரூப் 1 கொஸ்டின். இந்த கொஸ்டினை பாருங்க, நம்பர்ஸே டிஃப்ரெண்டா இருக்கும். இதை பார்த்தோன்னே ஐயோ இவ்வளோ பெரிய நம்பரா, அச்சோ பயமா இருக்கே சார் அப்படின்லாம் பார்த்து பயந்து போகவே கூடாது. எவ்வளோ பெரிய நம்பர் கொடுத்தா நம்ம அடிச்சுன்னு இருக்கணும். ஓகே, எவ்வளோ பெரிய நம்பர் கொடுத்தா நம்ம அடிச்சுன்னு இருக்கிறோம். அப்போதான் 25 எடுக்க முடியும்.
எல்லாருமே அதை பார்த்து பயந்து தான் போவாங்க. அப்ப நீங்களும் அதே போனீங்கன்னா எப்படிங்க ஃபுல் மார்க் வாங்க முடியும்? 25 23 எடுக்கலாமா? வாங்க சால்வ் பண்ணுவோம். ஓகே, டக்குன்னு போடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லையே. அதே மாதிரி இங்க எவ்வளவு பெரிய நம்பர் இங்க ப்ராக்டிஸ் பண்ணாலும் எக்ஸாம் ஹாலில் நமக்கு ஈஸியா இருக்கும். எங்கேயும் எவ்வளவு பெருசா போட்டா எக்ஸாம் ஹால் எப்படி நம்ம அடிச்சலாம்னு சொல்லிட்டு ஒரு கான்பிடென்ட் வரும். இங்க சின்ன சின்ன நம்பர் 2 4 8ன்னு சொல்லிட்டு சின்ன சின்ன நம்பரா இங்க போட்டு டிஎன்பிசி இந்த அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்கன்னா, ஐயோ டிஎன்பிசி ஏமாத்திட்டாங்க, நம்ம கொஸ்டின் ரொம்ப கஷ்டம் அப்படின்னு போய் புலம்புனாலும் என்ன யூஸ் இருக்கு? அவன் சொன்னாலும் டிஎன்பிசில சின்ன நம்பர் தான் கேட்பாங்கன்னு சொல்லிட்டு இல்ல கவனிங்க. The cost of leveling and turfing a square land 2.5 per meter square in rupees வந்து கொடுத்துருக்காங்க. Find the cost of the purchasing if at rate 5 அதாவது 5 ரூபாய் per meter கொடுத்துருக்காங்க. என்ன சொல்றாங்க அப்படின்னா ஒண்ணும் கிடையாது, ஒரு சதுர வடிவான வயலை மண் அடித்து சமப்படுத்த. அப்ப ஃபுல்லாமே கவர் ஆகுது. அந்த ஜேசிபி மாதிரி ஒரு இது இருக்குல்ல, அந்த மிஷின் வச்சு பண்றாங்கன்னா ஃபுல்லா தானே கவர் ஆகும். அப்ப இங்க எதை பத்தி பேசுறாங்க? ஏரியா பத்தி பேசுறாங்க. அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கிறோம். ஓகேவா? மண் அடித்து சமப்படுத்த சதுர மீட்டருக்கு 2 ரூபாய் 50 பைசா வீதம், மொத்தம் 13,322 ரூபாய் 50 பைசா ஆகுதுன்றாங்க. ஒரு மீட்டருக்கு 2 ரூபாய் 50 பைசா அப்படின்னா ஃபுல் அமௌண்ட் இவ்வளவு செலவாகுதுன்னா அப்ப அது எப்படியா இருக்கும்? அது எவ்வளவு மீட்டரா இருக்கும்? அந்த பக்கம் ஸ்கொயரு. சார் இதெல்லாம் ஒண்ணுமே புரியல, ஈஸியா சொல்லி புரியுங்க சார். ஒண்ணுமே கிடையாது. பாருங்க, நான் ஒரு கடைக்கு போறேன், ஒரு சாக்லேட் வந்து 5 ரூபாய் அப்படின்னா எனக்கு பில்லு போடுறப்ப 50 ரூபான்னு போடுறாங்க. ஓகேவா? ஒரு சாக்லேட் 5 ரூபாய், ஆனா பில்லு போடுறப்ப 50 ரூபான்னு கொடுக்குறாங்கன்னா அப்ப நான் எத்தனை சாக்லேட் வாங்கியிருப்பேன் அப்படி நம்ம எப்படி கால்குலேட் பண்ணுவோம்? இந்த 50 இந்த 5ஆல டிவைட் பண்றப்ப நமக்கு என்ன கிடைக்கும்? 10 கிடைக்கும். கரெக்டா? அப்ப நான் 10 சாக்லேட் வாங்கியிருப்பேன். 10 சாக்லேட் வாங்குறப்பதான் ஒரு சாக்லேட் 5 ரூபாய்னா எனக்கு 50 ரூபா வந்து பில்லு கிடைக்குது. அதே மாதிரிதான் ஒரு மீட்டரு 2000 ரூபாய் அப்படின்னா 13,322.50 காசு சுத்தினா அது என்னவா இருக்கணும்? இந்த வேல்யூவை இதால டிவைட் பண்ணணும். ஓகே, பண்ணிடலாமா? டக்குன்னு பண்ணலாம் வாங்க. ஓகே, என்ன கொடுத்துருக்காங்க? 13,322.50 by 2.50. ஓகேவா? இங்க பாயிண்ட்க்கு அப்புறம் 2 டிஜிட் இருக்கு, இங்க பாயிண்ட்க்கு அப்புறம் 2 டிஜிட் இருக்கு. அப்ப என்ன பண்ணலாம்? 100ஆல மேலே கீழே மல்டிப்ளை பண்ணினா அது ஈக்குவல் ஆயிடும். கரெக்டா? சோ அப்ப இந்த பாயிண்ட்டை மறந்துருங்க, அது விட்டுருங்க. ஓகேவா? அந்த பாயிண்ட்டை மறந்துருங்க. மறந்துச்சா? அவ்வளவுதான். இப்ப அப்படி மல்டிப்ளை பண்ணுங்க. இந்த 0 இந்த 0 கேன்சல். சாரி, டிவைட் பண்ணி இந்த 0 இந்த 0 கேன்சல். இங்க 25 இருக்கு, இங்க 13, அதாவது 133 22 5 இருக்கு. அப்ப 25 வாய்ப்பாடுல அடிக்கலாம்ல, எனக்கு 5 5 இருக்கு, 25 வாய்ப்பாடுல அடிக்கலாம். சோ 1 5 are 5. இங்க நமக்கு 5 × 25 நமக்கு 125 கிடைக்கும். ஓகேவா? அப்ப இங்க 5 போட போறேன். சோ 125க்கும் 130க்கும் எத்தனை டிஃபரன்ஸ் இருக்கு? 8. அப்ப இங்க 82 இருக்கும். சோ 3 வாட்டி போட்டோம்னா நமக்கு 75 கிடைக்கும். கரெக்டா? சோ அப்ப இங்க நான் 3 போட்டோம்னா 82 இருக்கு. 82க்கு 75 எத்தனை வித்தியாசம்? 5 2 7. அப்ப இங்க 72 வரும். அப்ப 72 என்ன அர்த்தம்? நம்ம 2 டைம்ஸ் போட்டா 50 வரும். ஓகேவா? 2 டைம்ஸ் போட்டா 50. அப்ப இங்க 2 வரும்போது சோ 50க்கும் 72க்கு எத்தனை வித்தியாசம்? 60 70. அப்ப 22 எக்ஸ்ட்ரா. அப்ப 225. இங்க கீழே வந்து 25 இருக்கு. நமக்கு 8 வாட்டி போட்டா நமக்கு 400 கிடைக்கும். சாரி, 200 கிடைக்கும். 8 25 நமக்கு 400. அது கூட சாரி 200. அது ஒண்ணு எக்ஸ்ட்ரா இருக்கு. அப்ப நமக்கு எத்தனை வரும்? 9 சொல்லலாமா? சோ அப்ப 9. ஓகேவா? 9. ஓகே. சோ அப்ப இதோட வேல்யூ நமக்கு என்ன கிடைச்சிருக்கு பாத்தீங்க அப்படின்னா, என்ன கிடைச்சிருக்கு? 5329 கிடைச்சிருக்கு. 5329 என்னது? ஏ வந்து கிடைச்சிருக்கு. அதாவது வந்து ஏ ஸ்கொயர், சாரி, அதாவது நமக்கு ஏ ஸ்கொயர் வந்து கிடைச்சிருக்கு. இப்ப இருந்து நமக்கு ஏ வேணும். ஏ தெரிஞ்சாதான் அது என்ன கண்டுபிடிக்க முடியும்? அதுக்கான சுற்றளவு கண்டுபிடிக்க முடியும். அதுக்கான இப்ப வேலி போது கண்டுபிடிக்க முடியும். அப்ப ஏ ஸ்கொயர் இவ்வளவு, அதான் 5369 அப்படின்னா ஏ வந்து எப்படி கண்டுபிடிக்குது? ஸோ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 5329 தெரிஞ்சிச்சு. என்ன சார் ஸ்கொயர் ரூட் கேட்குறாங்க அப்படின்னா ஒண்ணுமே கிடையாது. ஒரு சூப்பரான ட்ரிக் சொல்றேன் பாருங்க. இங்க என்ன இருக்கு? லாஸ்ட் டிஜிட் பாருங்க. எப்பவுமே லாஸ்ட் டிஜிட் பாருங்க. லாஸ்ட் டிஜிட் 9 இருக்கா? ஸோ அப்ப 3 ஸ்கொயர் நமக்கு என்ன தெரியும்? 9 தெரியும். 7 ஸ்கொயர் நமக்கு என்ன தெரியும்? 49 தெரியும். ஓகே. அப்போ 9 முடிக்குதுல 1 3 முடியும், இல்ல 7 முடியும். கரெக்டா? ஒன்னு 3 முடியும், இன்னொன்னு 7 முடியும். ஸ்கொயர் நம்ம லாஸ்ட் 2 டிஜிட் விட்டுங்க. இங்க 53 இருக்கு. அப்ப 53 என்ன பண்ணலாம்? 7 ஸ்கொயர் அப்படின்னா நமக்கு 49 தெரியும். 8 ஸ்கொயர் அப்படின்னா நமக்கு 64 சொல்லிட்டு தெரியும். கரெக்டா? ஸோ இங்க 53ன்றது இது இன்பிட்டிவ்ல தான் இருக்கு. அதாவது 7 பாயிண்ட் சம்திங் தான் வரும். அப்ப 80 வராது. அப்ப 73 இருக்கும். இப்ப 77 இருக்கும். இதோட ஸ்கொயர் எப்படி சார் கண்டுபிடிக்குது? 73 77 எப்படி சார் கண்டுபிடிக்குது அப்படின்னா இதுக்கு ஒரு சூப்பரான ட்ரிக் சொல்ல பாருங்க. இதுதான் நான் வந்து அந்த 75 ஸ்கொயர்லாம் நான் சொல்லி கொடுத்துருப்பேன். ஓகே. 75 ஸ்கொயர் 25 ஸ்கொயர்னு சொல்லிட்டு 5 முடியுதுன்னா எப்பவுமே 25 வந்துரு போகுது. 5 முடியுதுன்னா 25 வந்துரு போகுது. இங்க 7 இருக்கா? 7க்கு அடுத்த நம்பர் என்னப்பா?
7க்கு அடுத்த நம்பர் என்ன 8. அப்ப 7 8 சார் எவ்வளோ 56. 7 8 சார் 56. இங்க என்ன இருக்கு 5329. இங்க என்ன இருக்கு 5600 இருக்கு. அப்ப 75 ஸ்கொயர் 5600னா 77 அதோட அதிகமா தானே இருக்கும். அப்ப இதுக்கான வேல்யூ என்னது 73 ஸ்கொயரா தான் இருக்கும். அப்ப 73 ஸ்கொயர் தான் 5327 இருக்கும். ஏன்னா 75 5600 போயிட்டு புரியுதாங்க. ஸோ அப்ப இந்த மாதிரி 2 விஷயம் வந்துச்சுன்னா சென்டர் வேல்யூ எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி 65 75. இப்போ 65 என்ன அர்த்தம் 5 ஸ்கொயர் பண்ணா 25. 6க்கு அடுத்த நம்பர் என்னது 7. ஓகேவா. அப்ப 6 6 30 7 6 42 கிடைக்கும். இதுல இருந்து நம்ம அது முன்னாடியே பின்னாடி இருந்து ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவா. ஸோ நமக்கு என்ன தெரிஞ்சிருக்கு ஏ ஸ்கொயர் வந்து 53 29 கிடைச்சிருக்கு. ஏ ஸ்கொயர் வந்து 53 23 கிடைச்சது. ஏ வந்து 73 கிடைச்சிருக்கு. இப்போ அவங்க பெரிமீட்டர் தான் கேட்குறாங்க. பெரிமீட்டர் நமக்கு 4A. ஓகேவா. அது மாதிரி ஒரு இதுக்கு வந்து 5 ரூபான்றாங்க. ஒரு இதுக்கு வந்து 5 ரூபா தான் காஸ்ட் வந்து 5 ரூபா அப்படின்னா 4 இன்ட்டு ஏவோட வேல்யூ நமக்கு என்னது 73 இன்ட்டு 1 மீட்டருக்கு எவ்வளவு சொல்றாங்க 1 மீட்டருக்கு 5 ரூபாய். அப்ப அந்த 5ஆல மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. இப்ப பாருங்க 4 5 are 20 இன்ட்டு 73 வந்துருமா. ஓகே. ஸோ இதை மல்டிப்ளை பண்ணீங்க 73 73 146. இந்த ஒரு ஜீரோக்கு இந்த ஒரு ஜீரோ போட்டு விட்டுருங்க. அவ்வளவுதான் 1460 ரூபாய் தான் இந்த கொஸ்டினுக்கான சரியான ஆன்சர். ஓகேவாங்க. கொஸ்டின் முடிஞ்சிச்சா. ரொம்ப முக்கியமான சமயம் இந்த மாதிரி எப்படி கேட்டாலும் அடிக்கலாம். ஒன்றும் இல்லை பாயிண்ட்ல குடுத்துருக்காங்க வேற ஒண்ணுமே பண்ணல. எல்லாமே நம்ம அதே ஃபார்ம்ல தான் யூஸ் பண்ணிடுவோம். ஸோ அப்போ இங்க நம்ம என்ன பண்ணோம்னா கொடுத்துருக்க நம்பரை எப்படி சிம்பிளை பண்றோம் எப்படி ஃபாஸ்டா அதை டிவைட் பண்றதா இருக்கு மேட்டர். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் ஓகே 9th கொஸ்டின் கவனிங்க. If the side of a square is increased by 20%, area of increased by அதாவது எவ்வளவு வந்து ஏரியா வந்து மாற்றம் ஏற்பட்டதுன்னு கேட்டிருக்காங்க. ஒரு சதுரத்தின் பக்கம் 20% அதிகரிக்கிறது எனில் அதன் பரப்பளவு எத்தனை சதவீதம் அதிகரித்திருக்கும். ஓகேவா அப்படின்னு கேட்கறாங்க. இந்த மாதிரி இன்க்ரீஸ் கேட்டா நம்ம ஏற்கனவே பர்சன்டேஜ்ல போட்டிருப்போம். அதேதான் என்னது a plus b plus ab by 100. ஞாபகம் வருதா ஃபார்ம்ல சார். ஆனா இங்க ஒண்ணுதான் சார் கொடுத்துருக்காங்க. அப்ப b யோட வேல்யூ அப்படின்னு கேட்டீங்கன்னா ஏவும் 20 தான் பியும் 20 தான். அப்ப அப்ளை பண்ணுங்க. ஸோ 20 பிளஸ் 20 பிளஸ் 20 அதாவது 20 இன்ட்டு 20 நமக்கு 400 கிடைக்கும். கரெக்டா 20 இன்ட்டு 20 400 பை 100 கிடைக்க போகுது. ஸோ இந்த 2 ஜீரோக்கு இந்த 2 ஜீரோ கேன்சல். இங்க 20 பிளஸ் 20 40 பிளஸ் 4 44% அந்த கொஸ்டினுக்கான சரியான ஆன்சர். ஓகேவா. ஸோ அது மாதிரி இன்க்ரீஸ்னு கேட்டாங்கன்னா இங்க பிளஸ் போட போறீங்க, டிக்ரீஸ் கேட்டா மைனஸ் போட போறீங்க. நான் ஆல்ரெடி பர்சன்ட் டாபிக்ல சொல்லியிருக்கேன். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். ஓகே 10th கொஸ்டின் போனீங்க. என்ன சொல்லியிருக்காங்க ரைட் சர்க்குலர் சிலிண்டர் இஸ் எ சாலிட் obtained by revolving dash about its sideன்றாங்க. ஒரு டேஷ் அதன் பக்கங்களை மைய அச்சாக கொண்டு சுழற்றுவதன் மூலம் ஒரு நேர்வட்ட உருளை பெறலாம். எதை வச்சு பண்ண முடியும்? ஸ்கொயரை வச்சு பண்ண முடியுமா, ரெக்டாங்கிள் வச்சு பண்ண முடியுமா, பேரலோகிராமா, ட்ரையாங்கிளா? ட்ரையாங்கிள் வரவே வராது. ஓகேவா. ட்ரையாங்கிள் நமக்கு வரவே வராது. இங்க சாய சதுரம் சொல்லி இது தப்பு. இங்க ஆப்ஷன் விட்டுருங்க. ஸோ அப்போ ஸ்கொயரா செவ்வகமா இணைகரமான்னு கேட்குறேன். எதை வச்சு பண்ண முடியும்? இங்க பாருங்க இப்படி ஒரு ஷீட் இருக்கு. அதை ஒரு அச்சை ஒன்னு இப்படியோ இல்ல இப்படியோ ஒன்னு எக்ஸ் ஆக்சிஸ்லயோ ஒய் ஆக்சிஸ்லயோ வச்சு அப்படி ரொட்டேட் பண்றப்ப எனக்கு ரைட் சர்க்குலர் சிலிண்டர் இந்த மாதிரி கிடைக்குதுன்னா அது என்னவா இருக்கும் ரெக்டாங்கிளா தான் இருக்கும், செவ்வகமா தான் இருக்கும். ஓகே. இந்த கொஸ்டின் சரியான ஆன்சர் ரெக்டாங்கிள். ஓகே. அப்படிதான் நமக்கு ஒரு ரைட் சர்க்குலர் கிடைக்கும். இந்த மாதிரி கிடைக்கும். ஒரு சதுர வச்சு பண்ணீங்கன்னா உங்களுக்கு கிடைக்காது, ஒரு சர்க்கிள் மாதிரி கிடைக்காது. அப்ப இந்த கொஸ்டின் சரியான ஆன்சர் செவ்வகம், ரெக்டாங்கிள் இஸ் ரைட் ஆன்சர். ஓகே. ஸோ இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின். ஓகே 11th கொஸ்டின் போனீங்க. என்ன சொல்லியிருக்காங்க a room is 5 meter 40 centimeter long and 4 meter 50 centimeter broad. இதோட ஏரியா வந்து கேட்குறாங்க. அதாவது இப்போ நம்ம வந்து ரெக்டாங்கிள் செவ்வகத்துக்குள்ள வந்துட்டோம், செவ்வகத்து ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ்குள்ள வந்துட்டோம். ஸோ அப்போ என்ன பண்ணலாம்? ஏரியா ஈக்குவல் நமக்கு என்ன தெரியும் எல் இன்டூ பின்னு சொல்லிட்டு தெரியும். இப்போ எல்லோட வேல்யூ நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க 5 மீட்டர் 40 சென்டிமீட்டர்னு கொடுத்துருக்காங்க. அதாவது இங்க வந்து அளவு வந்து ஒரே யூனிட்ல இல்லை. ஸோ அப்போ நம்ம சென்டிமீட்டர் மட்டுமா மீட்டர் மட்டுமா பார்க்கறதுக்கு முன்னாடி ஆப்ஷனை பாருங்க. எல்லாமே மீட்டர்ல இருக்கு. அப்ப சென்டிமீட்டர் நம்ம மீட்டரா மாற்றணும். எப்படி மாத்தலாம்? 1 மீட்டர் ஈக்குவல் டு நமக்கு 100 சென்டிமீட்டர். ஓகேவா. அப்ப இது எப்படி மீட்டரா மாறுது அப்படின்னா 1/100. அந்த 100 இங்க பண்ணிட்டீங்கன்னா நமக்கு சென்டிமீட்டர் தான் கிடைச்சிடும். அப்போ 1 சென்டிமீட்டர் ஈக்குவல் டு 1/100 பண்ணா நம்ம மீட்டர்லாம் மாறிட்டு போகுது. இங்க நமக்கு எத்தனை இருக்கு 40 சென்டிமீட்டர் இருக்கு. அப்ப 40 சென்டிமீட்டர் என்ன அர்த்தம் 40/100 பண்ணி விட்டீங்கன்னா வேலை முடிச்சு. அப்ப இந்த 0 கேன்சல் ஆச்சுன்னா நமக்கு 0.4 கிடைக்கும். கரெக்டாங்க.
1 சென்டிமீட்டர் ஈக்குவல் டு அந்த கொடுத்துருக்க வேல்யூ 100 டிவைட் பண்ணினா வேலை முடிஞ்சு. நமக்கு 40 சென்டிமீட்டர் வேணும். அப்போ 40 100 டிவைட் பண்ணினா நமக்கு கொடுத்துருக்க சென்டிமீட்டர் நமக்கு மீட்டரா மாறும். அப்போ 0.4 மீட்டர்னு மாறி. புரிஞ்சிச்சா? இந்த கன்வர்ஷன் புரியுதாங்க? இதுதான் ரொம்ப முக்கியம். அப்பதான் ஈஸியா இருக்கும். ஓகேவா? அப்ப இதை நம்ம எப்படி எழுதலாம்? 5 மீட்டர் பிளஸ், அதாவது பிளஸ் இப்போ 5 மீட்டர் பிளஸ் 0.4 அர்த்தம் 5.4 மாறிடுமா? அப்ப அதான் வரப்போகுது. ஓகேவா? 5.4 மீட்டரா மாறிச்சு. இந்த சென்டிமீட்டர் நம்ம மீட்டரா மாறிட்டோம். அப்போ பிரெத் என்னவா மாறிட்ட போகுது? 50 சென்டிமீட்டர் இருக்கு. சென்டிமீட்டர் என்ன அர்த்தம்? 4.5 மீட்டரா மாறிட போகுது. ஸோ ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணிட்டோம்னா நமக்கு ஆன்சர் வந்துச்சு. ஸோ அப்போ 5.4ஐயும் 4.5 மல்டிப்ளை பண்ணுங்க. பண்ணிதுக்கான ஆன்சர் என்னன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. ரொம்ப ஈஸி தான். ரெண்டு மல்டிப்ளை பண்ணி என்ன ஆன்சர்னு சொல்லிட்டு கமெண்ட்டை பண்ணி விடுங்க. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். ஓகே, 12th கொஸ்டின் பாருங்க. The breadth of a rectangle is filled 60% of its length. If the perimeter of the field is 800 meter, what is the area of the field? இங்கே ஏரியா கேட்குறாங்க. A equal to நமக்கு L into B ன்னு சொல்லிட்டு தெரியும். ஆனால் கொஸ்டின் என்ன சொல்றாங்கன்னா, breadth of a rectangle is 60% of its lengthன்றாங்க. ஒரு செவ்வக வலையின் அகலம் நீளத்தின் 60% ஆகும். ஓகேவா? அவ்வலையின் சுற்றளவு 800 மீட்டர். சுற்றளவுனா என்னது? பெரிமீட்டர் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? பெரிமீட்டர் வந்து 800 மீட்டர் அப்படின்னா, அதாவது பெரிமீட்டர் வந்து 800 மீட்டர் கொடுத்துருக்காங்க. ஓகே, அப்படின்னா அதோட என்ன கேட்கறாங்க? பரப்பளவு ஏரியா வந்து கேட்கறாங்க. சிம்பிள். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம இதை மாற்றுவோம். என்னது? breadth equal to 60% of ஏன்னு சொல்றாங்க, அதாவது லென்த்னு சொல்றாங்க, எல்ன்னு சொல்றாங்க. அப்ப இங்க 60% என்ன ஆகும் போது? நமக்கு 60/100 இருக்கும் இன்டூ எல்ன்னு இருக்கும் போது. ஸோ இந்த ஒரு ஜீரோ கேன்சல் அப்படின்னா 3 2 6 5 2 10. அப்ப 3/5 எல்ன்னு வந்து கிடைக்கும். பியோட வேல்யூ வந்து நமக்கு 3/5 எல்ன்னு கிடைச்சிருக்கு. ஓகேவா? ஸோ அதை இங்க வச்சுக்கலாமா? பி ஈக்குவல் நமக்கு 3/5 எல்ன்னு வந்து கிடைச்சிருக்கு. ஓகே, இதை வச்சுப்போம். இப்போ அடுத்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, பெரிமீட்டர் கொடுத்துருக்காங்க. பெரிமீட்டர் என்னது? நமக்கு 800 மீட்டர் கொடுத்துருக்காங்க. பெரிமீட்டருக்கான ஃபார்முலா என்ன? 2 × L + B தான் வந்து 800 அர்த்தம். கரெக்டா? ஸோ 1 2 2 4 2 8. அப்போ 400. L + B யோட வேல்யூ நமக்கு 400 கிடைச்சிருக்கு. இங்க B யோட வேல்யூ பாருங்க. B க்கு பதிலாக நம்ம 3/5 L சப்ஸ்டிட் பண்ணலாமா? ஸோ அப்போ இங்க L + B யோட வேல்யூ என்னது? 3/5 Lன்னு சொல்லி எடுத்துக்கலாம். கரெக்டா? ஸோ B க்கு பதிலாக நான் அதை சப்ஸ்டிட் பண்ணிட்டேன். ஈக்குவல் டு 400 இருக்கு. ஸோ ரெண்டும் இங்க எல்சிஎம் பார்த்தீங்கன்னா நமக்கு 5L + 3L/5 ஈக்குவல் டு நமக்கு 400 இருக்கும். கரெக்டாங்க? ஸோ 1 5 5 5 + 3 8L. இது அந்த பக்கம் போச்சுன்னா நமக்கு 5 4 20 மாறிட்டு போகுது. ஸோ 20 மாறினா என்ன அர்த்தம்? ஒரு நிமிஷம். 8L 2 கூட்டினா 8L ஈக்குவல் டு 5 4 20. 2 ஜீரோக்கு 2 ஜீரோ. ஓகேவா? ஸோ அப்போ எதெல்லாம் அடிக்கலாம்? 4th இயர் படிக்கலாமா? 2 4 8 5 4 20. ஓகேவா? ஸோ இப்போ இங்கே 500 இருக்கு. ஸோ இங்கே 2 இருக்கு, இங்கே 500 இருக்கு. ஸோ இங்கே 1 டைம்ஸ் இங்கே L ஈக்குவல் டு நமக்கு 250 கிடைக்கும். L வந்து நமக்கு 250 கிடைக்குது. ஓகேவாங்க? L வந்து நமக்கு 250 கிடைக்குது. ஸோ L வந்து நமக்கு என்ன கிடைச்சிருக்கு? L வந்து நமக்கு 250 கிடைச்சிருக்கா? ஓகேவா? அது இரேஸ் ஆயிடுச்சுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது இரேஸ் ஆயிடுச்சு. L வந்து நமக்கு 250 கிடைச்சிருக்கா? அப்போ B அப்ளை பண்ணுங்க. B ஈக்குவல் டு நமக்கு 3/5. L-ஓட வேல்யூ நமக்கு என்னது? L-னா நமக்கு 250. ஸோ 1 5 5 5 5 25. இங்கே வந்து 50 இருக்கும். அப்போ 3 5 50. அப்போ B-யோட வேல்யூ நமக்கு என்ன கிடைச்சிச்சு? 150. L-ஓட வேல்யூ என்ன கிடைச்சிருக்கு? 250. அப்போ ஏரியா என்னது? ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா நமக்கு ஏரியா கிடைச்சிருக்கு. ஓகேவா? ஸோ ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணுங்க. 250 150 மல்டிப்ளை பண்ண போறோம். ஓகே, 250ஐயும் 150 மல்டிப்ளை பண்ண போறோம். ஸோ 250ல் 25 அப்படின்னும் 150ல் 15னும் அந்த 2 ஜீரோக்கு இங்க போட்டுறேன். அப்படியே ஒன்று போட்டுறேன். கரெக்டா? ஒன்றும் இல்லை, 250 எடுத்துக்கிட்டேன், அதை எடுத்து போட்டேன், அவ்வளோதான், வேற ஒன்றும் பண்ணல. ஓகே, ஸோ 250 எடுத்து போட்டோம் அப்படின்னா இது ரெண்டு மல்டிப்ளை பண்ணிக்க. 5 5 25 பேலன்ஸ் 2. ஓகே, 5 2 10 10 + 2 12. ஸோ 1 5 5 1 2 2. ஓகேவா? ஸோ 5 7 3. இது 2 ஜீரோ, 2 ஜீரோ. அப்போ இந்த கொஸ்டின் சரியான ஆன்சர் ஆப்ஷன் பி. ஓகேவாங்க? புரிஞ்சிச்சா? ஸோ நம்ம என்ன பண்ணோம்? இங்கே 60% எடுத்தோம். அது வந்து பி எடுத்தோம். பியோட வேலையை அப்ளை பண்ணி அந்த எல்லோட வேல்யூ 250 கண்டுபிடிச்சோம். அந்த 250 அப்ளை பண்றப்ப நம்ம பியோட வேல்யூ கிடைச்சிச்சு. அதாவது ஒரிஜினலான லென்த் அண்ட் பிரெத்தோட வேல்யூ கிடைச்சிருச்சு. அதை எடுத்து இங்கே ஏரியாவில் சப்ஸ்டிட் பண்றப்ப நமக்கு ஏரியா கிடைச்சு. ஓகே.
So next question. Okay, 13th question. If the diagonal of a rectangle is 17 centimeter long, the perimeter of the rectangle is 40 centimeter, then the area of the rectangle கேக்குறாங்க. ஓகேவா? அதாவது ஏரியா வந்து கேக்குறாங்க, L and B கேக்குறாங்க. ஓகேவா? ஆனா என்ன क्वेश्चन கொடுத்திருக்காங்க? டயகனல் கொடுத்திருக்காங்க. D வந்து என்ன சொல்லிட்டாங்க? D வந்து நமக்கு 17 ன்னு சொல்லிருக்காங்க. ஓகேவா? அப்ப D என்னது நமக்கு டயகனல் ஃபார்முலா, ரெக்டாங்குலர் டயகனல் ஃபார்முலா என்னது? ஸ்கொயர் ரூட் ஆஃப் L ஸ்கொயர் plus B ஸ்கொயர் equal to 17. ஸோ ரூட் அந்த போச்சுன்னா L ஸ்கொயர் plus B ஸ்கொயர் equal to நமக்கு ஸ்கொயர் ரூட், அதாவது ரெண்டு பக்கமும் ஸ்கொயரிங் பண்ணினா ரூட் கேன்சல் ஆகிட்டு அங்கே 17 ஸ்கொயர் வந்துடும். 17 ஸ்கொயர் வேல்யூ என்னப்பா? உங்களை தான் பார்க்கல. 17 ஸ்கொயர் வேல்யூ என்னது? 289. 289. வேணா நான் டக்குன்னு ஃபாஸ்ட்டாக சொல்லிடுறேன் பாருங்க. ஒரு நம்பர் எப்படி ஸ்கொயர் பண்ணா டக்குன்னு சொல்ல பாருங்க. 17 இருக்கா? இப்போ இதை ஸ்கொயர் பண்ணுங்க 0 1, இதை ஸ்கொயர் பண்ணுங்க 49. ஸோ 1 7 சார் 7, 1 7 சார் 7, இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணிங்க. 1 7 சார் 7, இதை 2ஆல் மல்டிப்ளை பண்ணுங்க. 7 2 சார் 14, அதை இங்கே போட்டுருங்க. 14 போட்டு ஒரு நம்பர் விட்டுட்டு, ஸோ அப்போ 9 8 289. இந்த மாதிரி எந்த நம்பர் ஸ்கொயர் நம்ம பண்ணிடலாம். எப்பவுமே 1 2 3 ஸ்கொயர் இருந்துச்சுன்னா 0 1 0 4 0 9ன்னு போடணும். ஓகேவா? இங்க அந்த நம்பரை மல்டிப்ளை பண்ணா அதை அப்படியே டபுள் பண்ணிடணும். 1 7 7 7 டபுள் பண்ணா 14 அப்படின்னு போட்டீங்கன்னா 289 கிடைச்சிச்சு. ஓகேவா? 289 கிடைச்சிச்சு. ஓகே, 17 ஸ்கொயர் வந்து நமக்கு ஒரே நிமிஷம் 289 கிடைத்து விட்டது. ஓகே, அடுத்து என்ன சொல்றாங்கன்னா பெரிமீட்டர் ஆஃப் தி ரெக்டாங்கிள் வந்து 46 இருக்காங்க. பெரிமீட்டர் என்ன கதை? உலகம் பெரிமீட்டர் என்னது? 2 times L plus B வந்து நமக்கு 46ன்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா இங்க 2 வரணுங்க, அதை மறந்துட போறீங்க. ஸோ 2 அடிச்சு விட்டோம் அப்படின்னா நமக்கு 23 46 கிடைச்சிடும். ஸோ அப்ப L plus B யோட வேல்யூ நமக்கு என்ன கிடைச்சிருக்கு? 23 கிடைச்சிருக்கு. இப்போ கொஸ்டின்ல என்ன கேட்கறாங்க? L into B கேட்கறாங்க. ஓகேவா? ஸோ இதுக்கு ஒரு சூப்பரான ஃபார்முலா. என்ன ஃபார்முலா அப்படின்னு கேட்டீங்கன்னா நல்லா பாருங்க. L plus B the whole square equal to L square plus B square plus 2 times L into B. கரெக்டா? இப்போ L plus B இருக்கா பாருங்க நம்ம கிட்ட. L plus B ஸ்கொயர் பண்ணா கிடைச்சிரும். L square plus B square இருக்கா பாருங்க, இந்த இங்க இருக்கா. 2 into LB, 2 into LB தான் நமக்கு தெரியாது. அப்ப இதான் நம்ம கண்டுபிடிக்க போறோம். ஸோ அப்போ இது எல்லாத்தையும் சப்ஸ்டிட் பண்ணுங்க. L plus B ஸ்கொயர் பண்ணணும். அப்போ 23 ஸ்கொயர் பண்ணா என்ன வரப்போகுது? 23 ஸ்கொயர் பண்ணா என்னங்க வரப்போகுது? 529 வரும்னு நினைக்கிறேன். 529 23 ஸ்கொயர் செக் பண்றோம். ஸோ 23னா 2 ஸ்கொயர் பண்ணா 04, 3 ஸ்கொயர் பண்ணீங்கன்னா 09. ஸோ 2 3 சார் 6, 6 டபுள் பண்ணா 12. ஒரு நம்பர் விட்டு போட்டோம் அப்படின்னா 9 2 5. கரெக்டா வருது. 529 எங்க வந்துச்சு? இங்க 529 வந்துருச்சு. ஈக்குவல் டு L ஸ்கொயர் பிளஸ் B ஸ்கொயர். இதுக்கான வேல்யூ என்னப்பா? 289 பிளஸ் 2 டைம்ஸ் L இன்டு B. ஓகேவா? ஸோ அதை அப்படியே எரேஸ் பண்ணிடுறேன். ஒன்றும் பிரச்சனை இல்லை, அப்படியே எரேஸ் பண்ணிடுறேன். எல்லா வேலையும் எழுதியாச்சு. ஓகே, இதுதானே அது. ஓகே, ஸோ இதை அப்ளை பண்ண போகிறோம். ஸோ இது அந்த பக்கம் போச்சு அப்படின்னா இப்போ 2 times LB ஈக்குவல் டு 529 மைனஸ் 289. ஸோ எவ்வளோ வரப்போகுது நமக்கு? அப்போ 9 போச்சுன்னா இது கூட நான் ஒரு ஷார்ட் கட் சொல்ல பாருங்க. இப்படி இருக்கா, 28 9 இருக்கா. ஸோ இது 0 ஆகிடும். ஸோ இப்படி 52 28 போச்சுன்னா என்னன்னு சொல்லிட்டு அப்படியே யோசிக்கலாம். இப்போ 5ல் 2 போச்சுன்னா எத்தனை? 5ல் 2 போச்சுன்னா 3. 2ல் 8 போகாது. சரி, என்ன சார் பண்றது அப்படின்னா 2ல் 8 போச்சுன்னா நமக்கு -6 கிடைக்கும். கரெக்டா? -6 கிடைக்கும். அப்படின்னா 30ல் 6 போச்சுன்னா எவ்வளோ? அதாவது 3 - 6னா 30 நிறுத்தணும். 30 - 6 நிறுத்தணும். ஸோ 30ல் 6 போச்சுன்னா எவ்வளோங்க? உலகம் 30ல் 6 போச்சுன்னா என்னது? 24. அப்ப 240 கிடைச்சிருக்கு. ஓகே, அப்போ 2 times LBன்றது நமக்கு 240 கேன்சல் பண்ணி விட்டுறா. நமக்கு LB ஈக்குவல் டு 120 தான் இந்த கொஸ்டினுக்கான சரியான ஆன்சர். ஆப்ஷன் ஏ தான் இந்த கொஸ்டினுக்கான சரியான ஆன்சர். ஓகேவா? ஸோ ஜஸ்ட் அதுல இருந்து நம்ம கொடுத்துருக்க வேல்யூஸ்லாம் ஸ்கொயர் பண்ணி எடுத்துட்டோம். இந்த ஃபார்முலா தான் L plus B தான் ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா வந்து நம்ம எடுத்துட்டோம். அதாவது L plus B தான் ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா வந்து L ஸ்கொயர் plus B ஸ்கொயர் plus 2AB. அதோட வேல்யூ எடுத்து ஜஸ்ட் மைனஸ் பண்ணி எடுத்துட்டோம். ஓகே, so next question. If the length and the breadth of a rectangle becomes half and double அப்படின்ட்டாங்க. எது ஆஃப் ஆகுது? லென்த். ஃபர்ஸ்ட் கொடுத்து லென்த், செகண்ட் கொடுத்து பிரெத். ஓகேவா? தென் வாட் வில் பி தி பெர்சன்டேஜ் இன்க்ரீஸ் இன் த ரிசல்டன்ட் ஏரியான்றாங்க. ஒரு செவ்வகத்தின் நீளம் மற்றும் அகலம் முறையே பாதி
மற்றும் 2 மடங்கு என மாறும்போது பரப்பளவில் ஏற்படக்கூடிய மாறுதல் என்னன்னு கேட்கிறாங்க. இதுக்கு போயிட்டு அந்த A+B ஃபார்முலா போட்டு போறீங்க, அப்படி பண்ணக்கூடாது. எல் வந்து என்னவா ஆகுதுன்னா பாதி ஆகுது. இப்போ 6 சென்டிமீட்டர் இருக்குன்னா அதை பாதி ஆகுனா என்ன ஆகும், 3ன்னு மாறிடும். கரெக்டா? அப்படி அதான் அர்த்தம். கொடுத்துருக்க லென்த்தை பாதி ஆக்கிட்டுன்றாங்க. அப்ப லென்த் நமக்கு தெரியாது, அதை நான் பாதி ஆக்கிடுறேன். இப்ப லென்த் நான் இங்க 6 இருந்துச்சுன்னா 6 2ஆல வகுத்தா 3 தானே கிடைக்கும். அப்ப இப்படி மாத்திட்டேன். இப்ப பிரெத் என்ன சொல்றாங்கன்னா டபுள் ஆகுதுன்றாங்க. இப்ப அகலம் வந்து 4 தான் அகலம்னு வச்சுக்கோங்க, டபுள் பண்ண ஆகும் 8ன்னு மாறிடும். அப்ப பீன்றது என்ன அர்த்தம், 2Bன்றது மாறிடும். இப்ப இது 4னா 4 2 சார் 8 இது மாறிடும்ல, அந்த மாதிரி. இப்ப என்ன சொல்றாங்கன்னா அதுக்கான என்ன கேக்குறாங்க, எவ்வளவு ஏரியா வந்து மாத்துன்றாங்க. அப்ப ஏரியானா நமக்கு L into B. ஓகேவா? ஸோ எல்லுக்கு நேரம் என்ன இருக்கு, L/2 பிக்கு நேரம் என்ன இருக்கு, 2Bன்றது. ஓகேவா? ஸோ அப்ப இந்த 2க்கு இந்த 2 கேன்சல் ஆச்சுன்னா நமக்கு L into B. அப்ப ஏரியா வந்து L into B தான் கிடைச்சிருக்கு. ஸோ ஏரியானா நமக்கு L into B தானே, அதுக்கு அதுவே கிடைச்சிருக்குன்னா எந்த ஒரு மாற்றமும் இல்லை, நோ சேஞ்ச். அதாவது 0% தான் இந்த கொஸ்டினுக்கான சரியான ஆன்சர். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் 15th கொஸ்டின் கவனிங்க. The perimeter of the rectangle having area equal to 144 centimeters square and its size is in the ratio of 4:9 சொல்றாங்க. அதாவது ஒரு செவ்வகத்தின் பரப்பு 144 சென்டிமீட்டர் ஸ்கொயர் எனில் அதனுடைய பக்கங்கள் 4:9 என்ற விகிதத்தில் இருக்குமானால் அதனுடைய சுற்றளவு கேட்கிறாங்க. அதாவது பெரிமீட்டர் வந்து கேட்கறாங்க. ஓகேவா? பெரிமீட்டர் வந்து கேட்கறாங்க. என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஏரியா வந்து கொடுத்துருக்காங்க. நமக்கு ஏரியானா என்ன தெரியும், L into B. அப்ப அந்த L into B தான் நமக்கு 144 அப்படின்னு கொடுத்துட்டு, ஆனா L into B என்னன்னு கொடுக்கல, அது வந்து ரேஷியோ கொடுத்துருக்காங்க 4:9. அப்ப L என்னவா இருக்கும், லென்த் தான் இருக்கே பெருசா இருக்கும். ஸோ நமக்கு அது வந்து ரேஷியோ கொடுத்துருக்கா, நான் என்ன சொல்லிக்கிறேன், ரேஷியோ டம்மி வேல்யூ. அப்ப அது கூட நம்ம என்ன பண்ணலாம், 9x வந்து லென்த்தா இருக்கும், பிரெத் வந்து 4x இருக்கும். ஓகேவா? 4:9ன்றத நான் 4x 9xன்னு எடுத்துக்கிறேன். லென்த் வந்து பெருசா இருந்தாலும் 9 மாத்தி கூட எழுதிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே, ஸோ 144 எழுதலாமா? ஸோ 9 4 36, x into x, x ஸ்கொயர் ஈக்குவல் டு 144 கிடைக்கும். இங்க 36 இருக்கு, 144 இருக்கு. எந்த டேபிள்ல அடிக்கலாம், சின்ன குழந்தைங்க மாதிரி 2 2 சார் அப்படி அடிக்கக்கூடாது. இதெல்லாம் கொஞ்சம் ஈஸியா அடிக்கலாம். 36 144 12வது பாட்டு அடிக்கலாமா? 3 12 36, இங்க 12ன்னு சொல்லிட்டு போடலாம். ஸோ 1 3 3, 4 3 12. கரெக்டா? ஸோ அப்ப x ஸ்கொயர் ஈக்குவல் டு 4 அப்படின்னா x ஈக்குவல் நமக்கு என்னவா இருக்கும், 2 தான் இருக்கும். x நமக்கு 2 கிடைச்சிச்சா? ஸோ இதுல வந்து இதுல கூட அப்ளை பண்ணலாம், இல்லை 2 சேர்த்துடலாம். சரி, இதுல அப்ளை பண்ணுங்க. 4 2 8ன்றது லென்த்தா இருக்கும், 9 2 18. ஓகேவா? 8 + 18 நமக்கு 26. இப்போ நம்ம கொஸ்டின் என்ன கேட்கறாங்க அப்படின்னா பெரிமீட்டர் தான் கேட்கறாங்க. ஸோ பெரிமீட்டர் என்ன நமக்கு 2 times L + B தான் பெரிமீட்டர். ஸோ 2 into L ஓட வேல்யூ நமக்கு என்னது 8. அதான் ரெண்டுத்தையும் கூட்டிக்கோங்க, L + B தான் ரெண்டுத்தையும் கூட்டணும். 8 + 8 6 16, அப்ப 26 கிடைக்கும். ஓகேவா? ஸோ 26 நமக்கு 52 is the ரைட் ஆன்சர். ஆப்ஷன் ஏ இஸ் த ரைட் ஆன்சர். ஓகேவாங்க? ஸோ முடிச்சா? ஸோ இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின்ல போயிடலாம். ஓகே 15 நிமிஷம் தான் போதும். ஓகேவா? ஸோ இதோட நம்ம ஸ்கொயர் அண்ட் ரெக்டாங்கிள், சதுரம் மற்றும் செவ்வகம் சம்பந்தப்பட்ட 15 கொஸ்டின் டிஃப்ரெண்ட் டைப்பான எல்லா மாடலையும் வந்து சால்வ் பண்ணியிருக்கேன். அது மாதிரி ஒரு ஷேப்புக்கான ஃபார்முலா எப்படி ஈஸியாக மெமரைஸ் பண்ணோம்னா அந்த ஷேப் வந்து நம்ம ஞாபகம் வச்சுட்டாவே ஈஸியாக அதுக்கான ஃபார்முலா வந்துடும். ஓகேவா? ஸோ அது எப்படின்னு சொல்லிட்டு அதையும் நான் சொல்லிட்டேன். ஸோ அடுத்தடுத்த வீடியோல அடுத்தடுத்த ஷேப்ஸ் வந்து பார்ப்போம். இன்னும் வந்து சர்க்கிள் இருக்கு, ட்ரையாங்கிள் இருக்கு, அதுக்கப்புறம் நிறைய ஷேப்ஸ் இருக்கு. அது அடுத்தடுத்த பாட்டில் அடுத்த வீடியோ எடுத்துக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, இந்த வீடியோ வந்து உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனல் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, ஸோ அடுத்த ஒரு சூப்பரான வீடியோ சந்திக்கிறேன். இத்தனை உங்களுக்கு விடைபெறுவது உங்கள் பாய்.